உங்களில் உங்களுடைய குடும்பங்களில் அதாவது ஜெபம் ஆன்லைனில் அல்ல, ஜெபம் வேணுமானால் நீங்கள் சொல்ல வேணும். சனிக்காலத்துக்குள்ளே சொல்ல வேணும். சனிக்காலத்துக்குள்ளே சொல்லியிருந்தால் அந்த வாரம் அந்த ஜெபம் வைக்கின்ற அந்த தினம் வரைக்கும் அனைவருக்கும் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறதுக்காக முடியும். ஜெபத்தோடு கடந்து வந்து 1.5 மணி நேரம் மேக்சிமம், 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லோரும் 1.5 மணி, மேக்சிமம் 1.5 மணி நேரத்துக்குள்ளே 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 8:30 வரைக்கும் ஜெபம் வைக்கிறதுக்காக நாங்கள் அத்தனை பேர்களும் உற்சாகமாய் இருக்கிறோம். நீங்கள் அது எங்களிடத்தில் சொல்ல வேண்டும். ஜெப குறிப்புகள் இருந்தால் அது ரகசியமாய் வைக்க வேண்டிய ஜெப குறிப்புகள் வெளியரங்கமாய் சொல்லக்கூடாது. எங்களோடு மட்டும் சொன்னால் போதும். ஆண்டவருக்கு தெரியாத ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் அனைவருக்கும் சொல்லிடுங்க. If you know that any of the prayer requests you have which God does not know, அந்த மாதிரி இருக்கிறதான ஏதாவது ஜெப குறிப்பு இருந்தால் அனைவரோடும் சொல்லிடுங்க. ரகசியமாய் வைக்க வேண்டிய ஜெப குறிப்பு ஜெபத்தில் வெளியரங்கமாய் ஓப்பனாகி சொல்லி அது எங்களுக்கு அது நாட்டில் எல்லாம் பாட்டாய் என்று வருகிறதான ஒரு நிலைமை வந்தால் எங்களிடத்தில் கேட்கக்கூடாது. எங்களோடு மட்டும் சொல்ல வேண்டியது சொல்லி அது வெளியில் போயிருந்தால் எங்களோடு கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்கிறது. நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லிடுங்க. இல்லை நான் சொல்றதான காரியத்தை புரியாமல் இருந்தால் அதாவது தவறு செஞ்சிட்டீங்கன்னா இல்லை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை கொண்டு வரக்கூடியதாக இருந்தால் அது பாஸ்டாகிட்டே ரகசியமாக போய் சொல்லுங்க. அவங்க ஜெபிச்சு அந்த காரியங்களுக்காக ஆண்டவர்களை பதிலை பெற்றுக்கொண்டு உங்களை ரகசியமாக செஞ்சுட்டு அந்த பதிலை சொல்லுவாங்க. நீங்கள் யாருக்காக ஜெபிச்சு ஆண்டவர்களாக சொன்னால் கூட அதை நீங்களாக நேராக போய் அந்த நபர்களை சொல்லுவாங்க. போதகர்கள் மூலமாக சொல்வது அது முறையானதாக இருக்கும். அப்புறம் இந்த கொரோனா எல்லாம் வர்றதுக்கு முன்னமே வெள்ளிக்காலம் காலையில் நம்மளுக்கு இந்த இடத்துல உபவாச கூட்டம் இருந்தது, ஜெபம் இருந்தது. அது மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஆகையால் எல்லா வெள்ளிக்கிழமும் காலையில் 10 மணியில் நின்று 12:30 வரைக்கும் முடியுமான அத்தனை பேர்களும் கடந்து வந்து நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை எல்லாம் இந்த வாரத்தில் எல்லாமே சனிக்காலத்துக்குள்ளே நீங்கள் ஜெப குறிப்பில் இருந்தால் எங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாலும் போதும், இல்லாட்டால் மெசேஜ் அனுப்பிட்டாலும் போதும். எங்களுடைய பர்சனல் நம்பர்லெல்லாம் மெசேஜ் அனுப்பிட்டாலும் போதும். அன்றைக்கும் நாம் சொல்ல வேண்டியது மட்டும் எல்லாவரோடும் சொல்ல போகின்றது. இல்லாதது நாங்கள் ரகசியமாய் ஆண்டவரிடத்தில் மட்டும் அந்த விஷயத்தை சொல்லாமல், இந்த குடும்பத்துக்கு ஒரு விஷயம் இருக்குது, ஸ்பெஷல் ப்ரேயர் வேணும், நீங்கள் அத்தனை பேர்களும் ஜெபிக்கணும், அவங்களுக்காக நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜெபிக்கிறது. அது என்ன விஷயம்னு கேட்க வேண்டாம், கேட்டால் சொல்வதற்கு சான்ஸும் கொடுக்க வேண்டாம். வீடுகளில் ஜெபம் வைக்கும்போது நீங்கள் மேக்சிமம் ஒரு கிளாஸ் டீ மட்டும் கொடுத்தால் போதும். அதுவும் தேவையில்லை. என்னால் கொடுக்கிறதுக்காக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அது செய்திடுங்க, வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். என்னால் ஏதாவது ஸ்பெஷலாக
ஏதாவது அனைவருக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்க வேணும் உங்களோட உள்ளத்தில் இருந்தால் அது சொல்லிடுங்க, பரவாயில்ல. இல்லாட்டால் ஜபம் வைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு செலவு உங்களால் முடியும். என்னால் முடியாத ஆறாவது நம்முடைய சர்ச்சுக்குள்ளில் இருந்தால் என்னோட வீட்டில் ஜபம் வைக்க வேண்டியது என்னால் எனக்கு முடியாத செலவு வருது. அந்த மாதிரி ஒரு வேதனை நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஜபத்துக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை சரியான விலையாய் கொடுத்துட்டால் போதும். ஆகையால் நீங்கள் எத்தனை பேர்களும் ஒரு ஞாபகம் வைத்து, ஏன்னால் ஒரு காரியம் உங்களோட பக்கத்தில் இருக்கிறதானா அனைவரையும் அந்த ஜபத்துக்கு கூப்பிடுறது நல்லது. அதுக்காக நீங்கள் நிறைய ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒன்று சேர்ந்து இந்த தேசத்துக்காக பக்கத்தில் இருக்கிறதான அத்தனை குடும்பங்களுக்காகவும் நாம் ஒன்று சேர்ந்து ஜெபித்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். உங்களில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை சில ரோகம் அந்த மாதிரி இருந்தால் எங்களை கூப்பிட்டு நீங்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்து சிந்திக்கிறதுக்காக உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும். நீ என் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே, கேள், உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுதியிருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை நீ உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாகிய நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திற்கு உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து உன்னுடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உண்மையில் பூண்டு உன்னை பூமியின் மேல் வைக்காமல் அழித்து கூடாதபடிக்கு உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதீர்கள் இருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சல் உள்ள தேவனாய் இருக்கிறாரே. நீ மசாவில் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீராக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. நீ நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும்
நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையா இருக்கிறதை செய்வாயாக. அந்த அதிகாரம் மொத்தமாக நீங்கள் படிக்க வேண்டும். அதோடு சேர்ந்து முடியுமானால் 1ஆவது அதிகாரத்தில் நின்று இந்த 6ஆவது அதிகாரம் முடியும் வரைக்கும் நீங்கள் இந்த வாரத்தில் வாசிக்க வேண்டும். வாசிக்கிறதுக்கு முன்னமே ஒரு 10 நிமிடம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எழுதி நமக்காக கொடுக்கப்பட்ட இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது நமக்கு புரிய வேணுமே, தவறாய் புரியக்கூடாது, சரியான நிலைமையில் புரியணுமே. அதுக்காக எல்லா சப்ஜெக்டிலும் நம்மை வழி நடத்துகின்ற பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே இருக்கிறதான ஆவியை பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்முடைய புத்தி மண்டலத்தை திறந்து பார்க்க முடியாதது, இதுவரைக்கும் பார்க்க முடியாத வசனத்தில் இருக்கின்ற உண்மையான சத்தியத்தை புரிந்து நமக்கு அனுக்கிரகமாக்கி மாற்றுவதற்காக ஆண்டவர் வல்லமையோடும் உன்னதமான ஆசையோடும் இருக்கிறார். சில காரியங்களை சொல்லி இன்றைக்கு கொஞ்சம் டைம் அதிகமாச்சு. ஆகையால் வேறொரு நாள் நாம் ஒன்று சேரணும். மறுபடியும் நீங்கள் இந்த 6 அதிகாரங்கள் வாசித்து கொண்டு வருதான ஒரு தினத்தில் நாம் ஒன்று சேரணும். இது வாசிக்க போகிறோம், படிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மோசே மூலமாக எழுதி நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட இந்த வசனங்களுக்காக நாம் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்துதிக்கலாமா? இது எழுதி கொடுத்தது ஆண்டவருக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்காக அல்ல. யாரும் தவறாய் நினைக்க கூடாது. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு அனுக்கிரகம் நாம் மூலமாக கிடைக்கிறதுக்காக ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை அல்லவே அல்ல. பிரைஸ் தி லார்ட். 17ஆவது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆவது அதிகாரம் 24 நின்று படிக்கலாமா? 24 தானே? 17. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர், உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும், ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்கள். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும், இந்த உலகத்தில் ஆண்டவரால் சிருஷ்டித்து வைத்திருக்கிறதான அனுக்கிரகங்கள் எத்தனை இருக்கிறது? ஏதாவது அது அல்லாமல் ஏதாவது அனுக்கிரகங்கள் இருக்கிறது உண்டானால் நீங்கள் சொல்ல வேணும். உங்களுடைய மௌனம் ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்படாத ஒண்ணுமே அந்த அனுக்கிரகங்கள் அல்லாமல் இந்த உலகத்தில் வேற ஒரு அனுக்கிரகங்களும் இல்லவே இல்லை. ஆண்டவர் அப்படி ஒன்றும் இல்லாத இடத்தில் எல்லாவற்றையும் அன்பில் சிருஷ்டித்து மானவ ஜாதி அத்தனை பேர்களையும் தம்முடைய சாயையில் சிருஷ்டித்து இந்த சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை அனுகிரகங்களையும் அனுபவிக்கிறதுக்காக நமக்கு
இந்த உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் ஃப்ரீயாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவ்வளோ சத்தமா? Praise the Lord. ஃப்ரீயா. ഈ അനുഗ്രഹങ്ങൾ எதுக்காக நம்மை பிறக்க வைக்கிறதுக்கு முன்னமே சிருஷ்டித்து இந்த இந்த நமக்காக வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒன்றுதான், ஆண்டவருக்கு நம்ம இருக்கிறதான அன்பு மட்டும்தான். சிஸ்டர், நான் இங்கே பேசும்போது நீங்கள் வசனம் படித்து கொண்டிருந்தால் நான் ஒரு கேள்வியை கேட்கணும், பதில் கூட கொடுக்கிறதான நிலைமையில் என்னோட தமிழே உங்களுக்கு புரியறதுக்கு கஷ்டம் இருக்கிறது. அப்போது அந்த டைமில் அது வாசித்து கொண்டிருந்தால் நான் சொல்கிறது ஒன்றும் உங்களுக்கு புரியறதுக்கு சான்ஸு கம்மி தான். அந்த மாதிரி இருக்காமல் நான் வாசிக்கணும் என்று சொல்லும்போது நீங்கள் படிச்சிடுங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் எவ்வளவு அனுகிரகங்களை சிருஷ்டித்து நம்ம பிறக்கிறதுக்கு முன்னமே நமக்காக அன்பில் சிருஷ்டித்து சூழ்ச்சித்து வைத்திருக்கிறார், பாதுகாத்து. காரணம், சிருஷ்டித்தது எப்படி? என்ன காலத்து, எத்தனை காலங்களுக்கு முன்பே? நீங்கள் பிறக்கிறதுக்கும் நான் பிறக்கிறதுக்கும் எல்லாம் அதிகம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னமே சிருஷ்டித்து நமக்காக ஆண்டவர் வைத்ததான இந்த அனுகிரகங்களுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ப்படுத்தலாமா? அது கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு புத்தியை மட்டுமல்ல, நல்ல ஆரோக்கியமுள்ள சரீரங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கண்டுபிடித்தால் தான். ஒரு நாள் கொஞ்சம் 2-3 8 வருஷங்களுக்கு முன்னமே, அது இப்பொழுது என்னுடைய மனதில் ரொம்ப அதான் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு பிச்சைக்காரன் இறந்து போயிட்டான். ஒரு ரோட் சைடில் அவர் மரித்து கிடந்தான். பிறந்த அன்னையில் நின்றோ நடக்கிறதுக்கு முடியுமான அன்னையில் என்னைக்கு பிச்சைக்காரன் ஆயிட்டது தெரியாது. பிச்சைக்காரனாய் லாஸ்ட் கடைசி நாள் வரையும் அவன் வாழ்ந்தான். பேப்பர் சொன்னா என்ன தெரியுமா? அவனது அப்பா இருந்தும் அதிகமா தெரியாமல் இருந்தது. அவன் பிறந்த போது அவனுடைய அப்பா அவனுடைய பேரு பெரிய ஒரு ஆஸ்தி, காசு. இன்றைக்கு சொல்லியிருந்தாலும் மினிமம் 1 கோடி வைத்திருந்தான். அப்போ எழுதியப்போல் அது பேங்கில் இது பேப்பரில் எழுதி வைக்கப்பட்ட பேப்பர் இவனுடைய இந்த தலைக்காணி மாதிரி வச்சிருக்க ஒரு துணியில் பொதிஞ்சா ஒரு கெட்டு இருந்தது, கெட்டா அது இருந்தது. அதுக்குள்ள இந்த பேப்பர் இருந்தது. ஏனால் வாழ்ந்த எல்லா தினங்களும் அவன் பிச்சைக்காரனாய் வரான். கோடீஸ்வரன் பிச்சைக்காரனாய் வாழ ஒரு சரித்திரம் அன்னைக்கு. இவன் இந்த போடி அடக்கம் செய்யறதுக்காக கார்பரேஷன் போடி எடுத்துக்கொண்டு அப்பா அந்த கெட்டில் என்ன இருக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக பார்க்கும்போது கொஞ்சம் காசெல்லாம் இருந்தது. அதோடு சேர்ந்து ஒரு நல்ல பிளாஸ்டிக்கில் எல்லாம் பொதிஞ்சு நல்ல ஒன்றும் ஒரு பேப்பர் இருந்தது. பார்க்கும்போது அந்த பேப்பர் நுள்ளில் எழுதப்பட்டது பேங்கில் அவனுடைய பேரில் அவனுடைய அப்பா
டிபாசிட் பண்ணி இவனுக்கு யூஸ்க்காக வைத்திருந்ததானா இந்த கோடி பேப்பரினுடைய டாக்குமெண்ட் தான். ஏன் அவன் பிச்சைக்காரனாய் வாழ்ந்து பிச்சைக்காரனாய் மரித்தான்? இந்த ஆஸ்தி அவனுடைய அப்பா வைத்தது அவனுக்கு புரியாமல் இருந்தது. அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக முடிஞ்சதோ இது தெரியாது, போகிறதுக்காக சான்ஸ் இருந்தும் படிக்காமல் இருந்ததோ எனக்கு தெரியாது. எப்படி ஆனாலும் அவனுடைய அப்பா அவனுக்காக வைத்த இந்த பெரிய ஆஸ்தியா சொத்து புரியாமல் இருந்ததினால் பிச்சைக்காரனாய் வாழ்ந்து பிச்சைக்காரனாய் மரித்தான். அதே மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஆண்டோட பிள்ளையாய் பிறந்தவர்களுக்கு ஆண்டவர் எல்லா சொத்தையும் நமக்காக சிருஷ்டிக்கப்பட்டு பாதுகாத்து நமக்காய் வைத்திருக்கிறார். அது எழுதி கொடுக்கப்பட்ட இந்த டாக்குமெண்ட் கரங்களில் வைத்து தெரியாமல் ஐயோ ஐயோ முட்டு வலி தலைவலி என்னெல்லாம் சொன்ன ஜெபிக்கிறதுக்காக மட்டும். ஜெபம் வேண்டாம் என்னல்ல என்னுடைய அர்த்தம். ஆண்டவர் நமக்காக நம்முடைய சந்தோஷத்துக்காக ஆரோக்கியத்துக்காக நமக்காக எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். Praise the Lord. அது டிஸ்கவர் பண்றதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக ஆண்டவர் கொஞ்சம் புத்தியும் கொடுத்திருக்கிறார். அந்த கொஞ்சம் புத்தி போதும். ஷார்ப்பான ஒரு பட்டயம் கத்தி, ஷார்ப்னு சொன்னா ஓகே, 2 மாசம் உபயோகிக்காமல், 2ன்னு சொன்னா உங்களுக்கு கஷ்டமாயிருந்தால் 6 மாசம் வச்சுக்கோங்க. அது கஷ்டமாயிருந்து வச்சிருந்தா கொஞ்சம் தண்ணி போட்டிட்டு தண்ணியில் வச்சுட்டு எடுத்து அதே மாதிரி துடைக்காம வச்சிருங்க. அந்த ஷார்ப்பு கத்தி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். கத்தியோட ப்ராப்ளம் அல்ல, அது உபயோகிக்காமல் இருந்ததினால் நடந்த பிரச்சனை தான். புத்தி இல்லாததினால் இந்த ரோடில் கூட ஒரு வேலையை செய்யாமல் இப்படி நடக்கிறதால நிறைய ஜனங்கள் புத்தி இல்லாமல் இருந்ததினால் நடக்கின்றதல்ல. படிக்க வைக்கிறதுக்காக புத்தி வளர்த்தி எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அனுக்கிரகத்தை உபயோகிக்காமல் இருந்ததினால் இப்பொழுது அவருக்கு சரியான நிலைமையில் சிந்திக்கிறதுக்கு முடியாது. ஷார்ப்னஸ் எல்லாம் போயிட்டார். கத்தி பட்டயம் இந்த கடையில் என்ன கொடுக்கும்? இரும்பு. செகண்ட் இரும்பு வைக்கிறது கடையில் செகண்ட் ஹேண்ட். அது கடையை வைக்க ஒரு பேர் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சால் போதும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு அநேகருக்கும் புத்தியை கொடுத்திருக்கிறார். இந்த புத்தியுடைய வல்லமை எவ்வளவு யாருக்குமே சொல்ல முடியாது. கண்டுபிடிக்கத்தோ யூஸ் பண்ணத்தோ அது அதிகமாய் பெரிதாயிடும். இந்த புத்தி அல்ல பெரிதாகுது,
புத்தியில் ஆண்டவரால் வைக்கப்பட்ட 7 GB 8 GB அதெல்லாம் இருக்குது. இங்க இடத்தில் இருக்கிறது எவ்வளவு ஜிபின்னு சொல்றதுக்கு முடியாது. இதை யூஸ் பண்ணதுக்கு வளர்ச்சி எடுக்காமல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால் நாம் பிச்சைக்காரரை வாழ வேண்டிய ஒரு நிலைமை. உதவி ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரோடு கேட்கிறது எப்படி? ஆண்டவரே, என்னுடைய சரீரத்திலும் மனசிலும் எல்லாம் அசுத்தம். நீ கடந்து வந்து என்னை கழுவி சுத்தம் செய்ய வேணும். ஒரு வாட்டி நான் சொன்னது உங்களுக்கு புரியும். உங்கள் யாரெல்லாம் இருந்தா எனக்கு தெரியாது. நான் பாஸ்கருக்கு என்னுடைய மாத்தோலில் இருந்த, இப்ப இல்லை, அது விட்டுட்டா, மாத்தோலில் இருந்த என்னுடைய வீடும் இடமும் ஃப்ரீயாய் பாஸ்கரை கூப்பிட்டு, இது உனக்கு ஃப்ரீயாய் நான் கொடுக்கிறேன், காரணம் ஐ லவ் யூ. ஃப்ரீயாய் கொடுத்து, ஒன்னாமது அதில் 9, 12, 11 9 தென்னின் மரம் உண்டு. இது எல்லாம் உனக்கு இலவசமா கொடுக்கிறேன், காரணம் ஐ லவ் யூ. இந்த ஒரே தென்னை நீ தொடக்கூடாது, அது எனக்கு. ஒரு மாசத்துக்குள்ள நான் திருப்பி அதில் போகும்போது இந்த ஒரே தெங்கில் ஒரு காரியமே இல்லை. பேலன்ஸ் 8 தெங்கின் மரங்களிலும் நிறைய காய்கள். கேட்கும்போது எனக்காக இருக்கிறதுனால், அது கிடைக்காமல் இருக்கிறதுனால், அது அவனுக்கு அந்த அதிகாரம். அப்படிப்பட்ட ஒரு ராங் லைஃப் ஸ்டைல். நான் என்ன செய்ய வேணும்? எபனேசர் என்ன செய்ய வேணும்? கழுத்தில் தூக்கி எடுத்து வெளியே போகும், வெளியில அனுப்பணும். வேணுமா வேண்டியா? அதுதான் ஆண்டவர் செய்தார் ஏதேன் தோட்டத்தில். அந்த தோட்டத்தில் இந்த ஒரே பலத்தை நீ தொடங்கலாம். அது மட்டும்தான் நம்ம ஆண்டவர் அதுதான் சொன்னோம். குடும்பமாக வெளியில் தள்ளிட்டார். அது மட்டும் இல்லை, திருப்பி உள்ளில் வருவதற்காக, வராமல் இருக்கிறதுக்காக தூதர்களை அந்த இடத்தில் காவலும் வைத்தார். ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அது விட்டுடுங்க. மறுபடியும் எனக்கு அன்பு, என்னுடைய உயிரை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினான்னு நினைச்சிடுங்க. இனி இந்த மாதிரி வரக்கூடாது, நீ உன்னை சுத்தமாய் வைக்க வேணும் என்று சொன்ன திரும்பி ஒரு நல்ல அதே இடம் கொடுத்து நினைச்சிடுங்க. 3 மாசம் முடிஞ்சு நான் அதே இடத்தில் போகும்போது பாஸ்கர் என்னை கூப்பிட்டு,
ஆஸ்திரியா, நீங்க கொடுத்த இந்த வீடு பாரு, இந்த இடத்தை பாரு, இந்த வீடு சரியில்லை, அசுத்தமாய் நிரம்பி இருக்கிறது, இந்த இடமும் சரியில்லை, நீ வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணி எனக்கு கொடுக்க வேணும். ஹலோ, நான் கிளீன் பண்ணுமா? நீ தான், உனக்கு தானே அது ஃப்ரீயாக கொடுத்துரு, நீ சுத்தமாக வைக்க வேணுமே என்ன நான் கேட்டா, சுத்தம் பண்ண வேணும்னு அன்னைக்கு என்னோட சொந்தையில கொடுத்த போது நீங்க என்னிடத்தில் சொன்னாரா? கொடுக்கப்பட்ட இந்த இடம் சுத்தமாக வைக்க வேணும்னு சொன்னாரா? இல்லை. இப்ப சொன்னா நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இந்த ஃப்ரீயாய் கொடுக்கப்பட்ட இந்த அனுக்கிரகம் சுத்தமாய் உபயோகிக்க வேணும் என்ன, அதுதான் காயின் சொன்னோம். அதுதான் ஆதாமும் சொன்னான். ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரிவிலேஜஸ், அதிகம் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சுத்தமாய் வைத்து அனுக்கிரகத்தின் மேல் அனுக்கிரகமாய் நம்மை உயர்த்துறதுக்காக ஆண்டவர் expecting a moral, ethical responsibility without even telling. அது பரவாயில்ல, தேவையில்லை. நான் தங்கதான இடம் சுத்தமாய் வைக்க வேண்டும் என்னது யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. நான் இருக்கிறதான இடம் சுத்தமாய் வைக்க வேணும் என்றது என்னுடைய கடமை. அல்லங்கள் நீங்கள் சொல்லிடுங்க. அப்ப நிறைய காரியங்கள் இன்று பகல் வேளையில் நாம் ஒன்று சேர்ந்து சிந்தித்தோம். ஆண்டவர் நமக்கு எல்லா அனுக்கிரகங்களும் நமக்காக சிருஷ்டித்து நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த அனுக்கிரகங்களை கண்டுபிடித்து எனக்கு தேவையான அனுக்கிரகங்களை என்னுடைய இஷ்டத்தின் பிரகாரம் உபயோகிக்கிறதுக்காக எனக்கு அதிகாரமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் மிஸ்யூஸ் பண்ணாமல் கொடுத்த ஆண்டவரோடு நன்றி என்ன சொன்ன, அது உபயோகிக்கும் போது நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. சுத்தமாய் நம்மை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை தானே. சுத்தமாய் வைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் ஒரு நாள் கொண்ட அந்த அனுகிரகங்கள் நாசமாய் போகிறதில்லை, ஸ்டாப்பாய் போகிறதில்லை. அது அல்லாமல் நித்தியமான அனுகிரகத்திலேக்கு ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி பரலோகத்தில் ஆண்டவரை போல் மாற்றி நாம் ஒன்று சேர்ந்த பரலோகத்தில் நித்திய வாழ்க்கை வாழ்வதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாமல் இருக்கிறதா? நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபகரமான நிலைமை தான். ஆகையால் நாம் அனைவரும் ஒரு காரியம் நீங்கள் 100% உங்களுக்கு நம்பலாம், 101% நம்பலாம். ஆண்டவருக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்காக ஆண்டவர் கட்டளை எழுதி கரங்களில் கொடுத்ததில்லை. இந்த அனுக்கிரகத்தை, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அனுக்கிரகத்தை நமக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்காக பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அது பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் ஆண்டவரை நம்பி நாம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட அனுக்கிரகங்கள் நமக்கு நஷ்டமாகாமல் இருக்கிறதுக்காக இது எழுதி கரங்களில் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். இது செய்ய வேணும், இது செய்யக்கூடாது. எதுக்காக? என்னால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடாது, கிடைக்க வேணும்.
அந்த ஆசையோடு. கிடைக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு நாள் நாம் பிசாசோடு சேர்ந்து பாவம் செய்தோம். அதில் நின்று ஒரு விடுதலை கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். உயிரை ஓப்பன் செய்து கொடுத்த படித்தான வசனங்கள் படிச்சிருக்கோம். உலகவும் அதில் உள்ள 17ஆம் அதிகாரம் 24 நின்று உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் உண்டாக்கின என்று சொன்னால் உண்டாக்க இந்த சிருஷ்டியோடு சேர்ந்து அது sustaining also God has இந்த சிருஷ்டிப்பில் இருக்கிறது. கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா எஸ்.எம். கிருஷ்ணா சீஃப் மினிஸ்டராய் இந்த இடத்தில் கர்நாடகையில் இருந்த போது அவங்களுக்கு நிறைய வேதனை. என்னன்னு கேட்டா எல்லா நாளும் ரோடு ரிப்பேர் பண்றதுக்காக ஒன்று ரிப்பேர் பண்ணி 3 மாசத்துக்குள்ள மறுபடியும் அங்க எல்லாம் ஹோல்ஸ் ஒன்று அந்த மாதிரி இருந்ததினால் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தா, இனி கான்ட்ராக்டர்ஸ்ன்னு கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தால் கூட கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது 10 வருஷம் மினிமம் அதை ரிப்பேர் பண்ணி சரியான ரோடாக வைக்கிறதான அந்த உத்தரவாதத்தும் கான்ட்ராக்டர் எடுக்க வேணும். இல்லாமல் கான்ட்ராக்டர் 10 வருஷத்துக்குள் ஏதாவது ரோடு பிரச்சனை ஆயிட்டால் கான்ட்ராக்டர் அதை ரிப்பேர் பண்ணி கொடுக்க வேணும். மினிமம் 10 வருஷம். அது சொன்னபோல் தான் ரோடெல்லாம் நல்லதாய் மாறிட்டு. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். அதே மாதிரி ஆண்டவர் சிருஷ்டித்த போது ஆண்டவர் ரிப்பேர் எல்லாம் சேர்த்து எல்லாம் சஸ்டெயின் பண்ணி பாதுகாப்பும் அது எல்லாம் சிருஷ்டியில் இன்க்ளூடட் ஆயிட்டு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆகையால் இன்று பகல் வேளையில் நாம் நினைக்க வேண்டியது, ஆண்டவர் பூமியும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய். அதுவும் சொல்லட்டும், எனக்கு ஒரு மகன் பிறந்து நினைச்சிருக்கோம். எவ்வளோ அன்பு செலுத்தி எவ்வளவு நல்லவனாய் வளர்த்தி அவன் 25 வயசாயிட்டு அப்பொழுது என்ன நடந்தது? அவன் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டா, ஸ்மோக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா, எல்லா தவறுகளும் செய்யறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஒரு நாள் நல்லா குடித்து வந்து எனக்கும் நான் வீடு விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைமை. காரணம், மகனுக்கு என்னை காட்டிலும் ஆரோக்கியம் மகன் மேல இருக்கிறதான என்னோட கண்ட்ரோல் போயிட்டு அந்த மாதிரி இருக்கிறதான நிறைய குடும்பங்கள் உண்டு இல்லையா? கண்ட்ரோல் போயிட்டு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆண்டவருக்கு இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிக்கலாம். ஹல்லேலூயா. சிருஷ்டித்த கொஞ்ச நாள் விட்ட போல் சிருஷ்டிகர்த்தவருடைய மேல் அதிகாரியாய் வந்தது கிடையாது. படிக்கலாம், மறுபடியும் படிச்சிருங்க. வானத்துக்கும் சிருஷ்டிகர்த்தர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இப்போதும் எப்போதும் சதா காலமும் ஆண்டவருடைய கருத்தில் நின்று கண்ட்ரோல் போயிட்டே இல்லை. பிசாசுக்கு ஆண்டவருடைய கண்ட்ரோல் எடுத்து பிசாசு இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் இல்லை. ஆண்டவர் தான் நரகத்திலும் ஆண்டவர் எல்லா இடங்களிலும். சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். ஆண்டவராய் இருக்க கொண்டு கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. கரங்களை தட்டலாமா? கைகளால் கட்டப்பட்ட உன்னுடைய நீ உண்டாக்கின ஒன்னிலும் ஆண்டவர் இல்லவே இல்லை.
Praise the Lord. ஆனால் ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? ஆண்டவரால் சித்திக்கப்பட்ட உன்னுடைய இதயத்தில் வாசம் செய்யறதுக்காக உனக்கு ஒரு உன்னதமான வழியை திறந்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரே ஒரு விருப்பம், உன்னுடைய உள்ளத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராய் வாழ்வதற்காக விரும்புகிறார். அது அன்பில் திறந்து கொடுத்தது மட்டுமல்லாமல் அன்னையில் நின்று ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கும் எல்லா அனுகிரகங்களும் கண்டுபிடித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்காக ஆண்டவர் நமக்கு புத்தியையும் சரீரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவர் சொன்னா, நீய வேலை செய்ய வேணும், வேலை செய்ததினை காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றும் போது அந்த 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 மரத்தில் நின்று விருட்சத்தில் நின்று கிடைக்கிறதான அத்தனை பழங்களும் கனிகளையும் எப்படி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடலாம். ஸ்தோத்திரம் சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சம்பாதிக்கிறது ஒன்றும் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஏன்னா நாம் கொடுக்கிறது உண்டு. என்னன்னு தெரியுமா? அன்பில். என்னுடைய அப்பாவுக்கு மரிக்கிறதுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன கேரளத்தில் நிறைய தோட்டங்கள் இருந்தது. என்னால் கூட என்னுடைய எல்டர் பிரதர் அவங்க ஏர்ஃபோர்ஸில் வேலையில் இருந்தாங்க. இவ்வளோ எல்லா காசும் நிறைய காசு அப்பா கிட்ட இருந்தால் கூட ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் உண்டு. அன்னைக்கு என்னுடைய எல்டர் பிரதர் அவர் ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்ததிலிருந்து கிடைத்ததான 100 ரூபாய் அப்பாவுக்கு. அப்பாவுடைய பேரு மணியோடு. அன்னைக்கெல்லாம் மணியோடு தான். அன்னைக்கு என்ன சந்தோஷம் இருந்தது தெரியுமா? 100 ரூபாயுடைய சைஸ் இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குறது இல்லையா? விளங்குறதா? புரியுதா? 100 ரூபாய் அப்பா கிட்ட 100, 1000, லட்சம் இருந்தது. என்னால் கூட இந்த 100 ரூபாய்க்கு எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு விலை. கரங்களை தட்டலாமா? இது ஒரு சின்ன பிரின்சிபல் வெளிப்படுத்திருக்கிறது. ஆண்டவருக்கு இல்லாதது ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் இல்லாததில் நின்று எவ்வளவு வேணாலும் உண்டாக்கலாம். ஆண்டவர் எப்பொழுதும் பெர்ஃபெக்ஷனாக இருக்கிறார். ஏனால் நீங்கள் கொடுக்கின்ற உங்களுடைய அனுகிரகத்தை நீங்களே சம்பாதித்து கொடுக்கிறதுக்காக ரிசோர்ஸஸ் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது மூலமாக நீங்கள் சம்பாதிக்கிறதான காசு அல்ல ஐஸ்வர்யம், அது ஆண்டவருக்கு கொடுத்து பாரு. நான் கொடுக்காமல் இருந்தால் ஆண்டவர் ஊழியம் நடக்கிறது இல்லையா? ஹலோ, அப்போ இங்க படிச்சது பாருங்க. மறுபடியும் மனிதனால் உண்டு கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. கரங்களை உயர்த்தி ஸ்துதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஆகையால் நம்மளால் கட்டப்பட்ட இந்த பில்டிங்கில் ஆண்டவர் இல்லை. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லலாமே? பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிற நம்மளில் ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை தட்டலாமா? படிக்கலாம். எல்லோருக்கும் ஜீவனையும். ஹலோ, எல்லோருக்கும். அந்த எல்லோருக்கும் சொல்லும்போது முதலாவது மனிதனில் நின்று இனி பிறக்க போகின்ற அத்தனை மனுஷருக்கும் எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும். ஜீவனின் சுவாசம் இந்த சகலமும் என்னுள்ளது நீங்கள் டிஃபைன் பண்ண வேணும். டிஃபைன் பண்ண வேணும்னு சொன்னா
அதனுடைய அர்த்தம் கண்டுபிடிக்க வேணும். ஜீவனும் சுவாசமும். ஜீவன் என்னது? பிறந்த பொருள் உள்ளது. சுவாசம் அந்த ஜீவனை நிறுத்துவது. சகலமும் என்னது? அப்போ முதலாய் தேவனுக்கு உகந்தது தேடு, பின்பு எல்லாமே உனக்கு சேர்ந்து தந்திடுவார். இனி நாமளை பாட வேணும். எப்படி? முதலாய் தேவனுக்கு உகந்தது தேடு, பின்பு எல்லாமே எனக்கு சேர்த்து தந்து விட்டார். சரியா தமிழ்? அவரோட படிச்சிடுங்க. சகலத்தையும், அந்த சகலம் என்னதுன்னு கேட்டா அதுக்கு லிஸ்ட் எழுதி பூர்ணமாக்குறதுக்காக நம்மளால் முடியாது. சகலமும் எப்ப பூர்ணமாகும் தெரியுமா? நம் அனைவரும் பரலோகத்தில் ஆண்டவரை போல் ஆண்டோடு கூட சதா காலமும் வாழும் போல் மட்டும்தான் நமக்கு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும். சகலமும், ஜீவனும் சுவாசமும். ஜீவன் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. ஆறு கொடுத்தது? நித்ய ஜீவன். நித்யா 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 ஜீவனுடைய உடையவர். அது நமக்கு அந்த ஜீவன் இந்த உலகத்தில் நிலநிறுத்ததுக்காக சுவாசத்தையும் கொடுத்திருக்கிறார், ஆக்சிஜனையும் கொடுத்திருக்கிறார். அதனுடைய மகிமையை ஒன்று பார்க்க வேணும். என்னோட மனைவி மூலமாகவோ என்னோட மக்கள் மூலமாகவோ எனக்கு என்னுடைய ஜீவன் நிலநிறுத்ததுக்காக அவங்கள் மூலமாக சுவாசத்தை அவங்கள் தான் கொடுக்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு நிலைமையாயிருந்தால் சண்டை போடி கழிவுகள் என்ன ஆயிடும்? ஹலோ, அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்? சொல்லுங்க, ஆண்டவரை சிரிச்சுட்டு ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஐயோ, காயங்களை உயர்த்தி ஸ்துதிச்சுட்டு ஃப்ளோரா சிஸ்டர் இல்ல சார். ஐயப்போ, ஆண்டவர்கள் சமூகத்தில் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு உதவியும் கூட கிடைக்காம உங்களை சரியாய் வைத்திருப்பார். காரணம், அவருடைய ஜீவனை நிலநிறுத்ததுக்கு தேவையான சுவாசத்தை நீங்கள் மூலமாக கொடுத்திருந்தார். அதுவும் செய்யவில்லை ஆண்டவர். ஏனால் எப்படின்னு தெரியுமா? இந்த விருட்சங்களை, மரங்களை, கரங்களை உயர்த்தலாமா? மரங்களை, அதான் ஃபாரஸ்ட்ல நிறைய இருக்கிறது, வனாந்தரங்கள். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் சிந்தித்து பார்த்தீங்களா? எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சக்கரத்தையும், அந்த சக்கரம் டிஃபைன் இட், லிஸ்ட் ஆன் இட். சகலத்தையும் கொடுக்கிறவர் நமக்கு கொடுத்த அவர் நல்ல கொடுக்கிறார். ஆறாவது கழிஞ்ச காலங்களில் எல்லாம் நாசம் செய்துட்டு எனக்கு ஒண்ணுமே இல்லாமல் ஒரு நிலைமை இருந்தால் கூட நான் பயப்பட வேண்ட தேவையில்லை, நான் கலக்கமாக இருக்க வேண்ட தேவையில்லை. எனக்கு ஆண்டவர் இப்போ கொடுக்கிறார். ஒன்றும் இல்லாத இடங்களில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தும் கொடுக்கிறார் ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிக்கலாமா? ஹல்லேலூயா! சத்தமாய் ஸ்துதிக்கலாம். ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது, கொடுத்து கொண்டிருக்கின்ற உன்னதகரமான ஐஸ்வர்யம் படிக்கலாம். அவர் தமக்கு இது ரொம்ப நிலைமையில் சிந்தித்து எடுத்துக்கோ. அவர் இதெல்லாம் கொடுக்கிறதான அவர் தமக்கு
யாதொன்றும் தேவையானது போலே மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. கரங்களை தட்டலாம். ஆகையால் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆண்டவர் செய்ததனுடைய நன்றியாக நமக்காக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அப்புறம் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் சகல என்று சொன்னார். உங்களுடைய குடும்பத்தில் பட்டவர்களும், உங்களை உபதிரவித்துக் கொண்டிருக்கிறதான சமூகத்தில் பட்டவர்களும், இந்த உலகத்தில் இருக்கிறதான அத்தனை ஜனங்களும் சகலம். படிச்சிடுங்க மறுபடியும். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதும் அவர் தான் மரித்த போது ஒரே இரத்தத்தினால் ரட்சிப்பு கொடுத்ததும் அவர் தான். இந்த உலகத்தில் வேற ஒரு தேவன் இல்லை, ஒரே ஒருவர் தான் தேவன். படிச்சது மறுபடியும் படிச்சிடுங்க. 6வது வசனம் 4வது வசனம் உபாகமம். இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவர் கர்த்தர் சிருஷ்டிகர்த்தர், சிருஷ்டித்த தெய்வம், சிருஷ்டியே பரிபாலிக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் ஒருவரே ஒருவர். கரங்களை தட்டலாமா? 2 பேர் இருந்தால் பயப்பட வேணும். 6 வல்லமை உள்ளவரோ அவரே. அது நமக்கு தெரியாமல் இருக்கிறதால் 2 பேரையும் நாம இதே மாதிரி வணங்க வேணும். அப்ப 100,000 இருந்தா 100,000 எங்க காத்தாலும் போய் வணங்கி கொண்டு போகணும். காரணம் என்ன கேட்டால், 6வது அவர் ஒரு நாள் வல்லமை அதிகமாய் ஒருவருக்கு கிடைத்தால் என்னோட நிலைமை கஷ்டம். இன்னைக்கு இருக்கிறதானா நிறைய இடங்கள் இல்லை, நமக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. காங்கிரஸ் ஆகி என்ன சொன்னது, பிரிவு சப்போர்ட்டுக்காக காங்கிரஸ் வரும்போ அவனுக்கும் கொடுக்க வேணும், பிஜேபி வரும்போ அவருக்கும் கொடுக்க வேணும், ஜனதாதள் வரும்போ அவங்களுக்கும் கொடுக்க வேணும், இண்டிபெண்டா யாராவது இருந்தால் அவனுக்கும் கொடுக்க வேணும். காரணம் 6 பவர் வரும்னு தெரியாது. அப்ப எல்லாருக்கும் கொடுக்காமல் ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு வேற ஆளுக்கு கொடுக்காமல் இருந்தா அவங்க பவரில் அதிகாரத்தில் வந்திருந்தால் என்னோட நிலைமை கஷ்டம். அதே மாதிரி ஒரு நிலைமை நமக்கு வராது. ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். இது புரிந்து கொண்டு அந்த ஆண்டவரால் சொல்லப்பட்ட வசனத்தை கீழ்ப்பட்ட சுத்தமாய் உங்களை வைத்து ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டு வைத்திருக்கிறதான எல்லா ஐஸ்வர்யமும் உபயோகித்து ஆண்டவருக்குள்ளாக வளரலாம். Praise the Lord. ஒருவரே கர்த்தர். என்னப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியாத இருக்கிறது மாதிரி முகமெல்லாம் ஒரு சிரிப்பும் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏன்? ஒருவரே கர்த்தர். கலிஞா அது சொன்னா வந்து டஃபாய் நினைக்கிறேன். நமக்கு அனைவருக்கும் ஒரே ஒரு மனைவி, நமக்கு அனைவருக்கும் இவருக்கு அனைவருக்கும் பைபிள் பிரகாரம் ஒரே ஒரு புருஷன் கணவன். ஓகே, ஒரு 4-5 இருந்துன்னா ஹஸ்பண்ட் வீடு. இப்போ வேலைக்காரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகிய ஒரு 5 பேர் இருந்தா நமக்கு கஷ்டமே இருக்காது. அப்படி ஆகிய ஆண்டவர் நிறைய ஆண்டவர் இருந்தால் நல்லதா இருக்கும்னு உங்களை நினைக்கிறதுனால உங்களை இவ்வளோ கொட்டவாய் முகத்தை வச்சுக்கொள்றோம். ஒரே ஒருவர் மட்டும்தான். படிக்கலாம். ஒரே ஒருவர்
வாங்க. ஒரே ஒருவரே கர்த்தர். நீ தேவனாகிய உன் தேவனாகிய அந்த கர்த்தரை மாற்ற வேண்டும். கரங்களை தட்டலாமா? நீ ஆண்டவர் என்னோட தேவன். ஆண்டவரே நான் படிச்சிருமா? தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு. எழுந்திருக்கலாமா? இந்த அன்பு கூறும் போது குடும்பத்தில் பிறந்ததான அத்தனை மக்களுக்கும் நீ அது சொல்லிக் கொடுக்க வேணும். உன்னோட வாழ்க்கையில மக்கள் அதை பார்க்க வேணும். கண்களை மூடலாமா? சாயங்காலம் நடக்கின்ற சண்டே ஸ்கூல்லைக்கு எல்லா மக்களும் கடந்து வரட்டும். முழு இதயத்தோடு, முழு ஆசையோடு, முழு சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு. நமக்கு ஒரே ஒருவர் தான் கர்த்தர், ஒரே ஒரு ஆண்டவர் தான். ஆகையால் தைரியமாக அந்த ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வசனத்தை அவர் கீழ்ப்படிந்து, கற்றலுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை உயர்த்தலாமா நம் வாழ்க்கையில்? அப்பொழுது இந்த உலகத்தில் நின்று நாம் மாற்றப்படும் போது பரலோகம் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். நமக்கு அதில் வாழலாம் சதா காலமும். Hallelujah, 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 hallelujah. நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே, நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே கர்த்தர், நீ ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே நீவாகவே, நீரே நீவாகவே. அன்பின் தேவனுடைய கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். Thank you, Lord. அவரை முழுமையாய், நம்மை முழுமையாய் நேசித்ததான அவரை முழுமையாய் நேசிக்க அவருடைய அன்பின் கரத்தில் எடுத்துக்கொள்வோம். ஹalleluya, ஹalleluya. சமத்தத்தோடு நாம் இருக்கும்போது சொல்லுவோம். ஹalleluya. அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. இந்த சமூகத்தில் கடந்து வந்த சபையாராக ஆண்டவரே ஐக்கியத்தில் கொண்டு வர கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியமானது ஒவ்வொரு நாளும் வெல்லப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தாவே, நாங்கள் இந்த ஐக்கியத்தில் நிலைநிற்க உதவி செய்யுங்க. உங்களிடத்தில் உள்ள ஐக்கியம், பிறரிடத்தில் உள்ளதான ஐக்கியத்தில் நாங்கள் இன்னைக்கு கேட்டதை போல 2 மெசேஜ் மூலமாகவும் நாங்கள் கேட்டதை போல எங்களுக்கு ஒரே ஒரு ஆண்டவர், நீர் ஒருவர். ஆகவே உண்மை படித்து கொண்டு உமக்கு பணிவிடை செய்வதில் எந்த தயக்கமும் இல்லாமல் ஆண்டவர் உம்மோடு சேர்ந்து வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அதே போல எங்களுடையதான ஜெப நேரங்கள், எங்களுடைய வாழ்க்கையின் ஜெப ஆண்டவரை குறிப்புகள் எல்லாம் நாங்கள் இன்னைக்கு கேட்ட வசனத்தின் படியாக சரி பார்த்து செய்ய உதவி செய்யுங்க. அதுக்கு தடையாக நிற்கிற எங்கள் வாழ்க்கையில் உள்ள குறைகள், எங்களுடைய தவறான எதிர்பார்ப்புகள், எங்களுடைய தவறான எண்ணங்கள், ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் மன்னித்து இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரை உம்மிடத்துல சரியான முறையில நாங்கள் கேட்டதை போல முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு வல்லமையோடு கூட அன்பு கூட எங்களுக்கு வெள்ளத்தை காலம் எங்களை நடத்துகிறார். எல்லா புதிகரமான செலுத்துகிறோம். எங்களோடு பேசுனதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மனதிலே வைத்து நாங்கள் வாழ உதவி செய்கிறோம். நிலப்படுத்துக்கு ஆசிரியங்க கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுது நாங்கள் திரும்பி கடந்து செல்கிறோம். இந்த வாரத்துக்கு முழுவதும் தேவையான அத்தனை பலத்தையும் சிறுமையும் தந்திருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே வேற காரியங்கள்ல படிப்பு காரியங்கள்ல முக்கியமாக இந்த வாரத்துல ஃபர்ஸ்ட் லெசன் படிக்க கூட பர்னிஸ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்த அந்த பிள்ளையை முக்கியமாக பலப்படுத்துங்க. ஆண்டவரே எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிள்ளையாக தன்னையே காட்டிக்கொள்ள வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்கப்பா. எல்லாருடைய கருத்துக்கிறோம், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நாங்கள் தொடர்ந்து சந்திக்கிற நாள் வரைக்கும் அன்றைய நேரம் வரைக்கும் பாதுகாப்புல நாங்கள் இருந்து உதவி செய்வோம். இயேசு மூலம் ஜெபங்களின் நல்லது. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அன்பும் சமாதானமும் இருக்கும். இயேசுவில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய அத்தனை பெரிய கிருபைகளும், பரிசுத்த ஆவியில் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய பெரிய சமூகமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் கூட இன்றையில் நின்று இயேசுடைய இரண்டாவது வருகை வரைக்கும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆமென். May God bless you all. Have a great week.